எனக்கு ட்ரிம்மர் பார்த்தாலும் பயமா இல்ல. நான் மூஞ்சில கத்திரிக்கோல் கொண்டு வரீங்க பாத்தீங்களா, அதான பயமா இருக்கு. ஒண்ணும் ஆயிராதுல. நான் கால் நல்லா அழகா ரவுண்ட் ஷேப்ல ஷேப்பிங் பண்ணுங்கண்ணா. நான் நல்லா தேய்ச்சி கழுவுங்கண்ணா. அப்பதான் மூஞ்சிக்குள்ள இருக்க அழுக்கெல்லாம் வெளியேறும். வணக்கம் நண்பர்களே, இவங்க பேர் தான் பட்டு. இவங்க வந்து ஒரு அழகான ஷிட்ஸு. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப குட் கேர்ளுங்க. ரொம்ப அதாவது வந்து பப்பிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு. அவங்க வாட்டுக்கு பேசாமல் படுத்தே கிடந்தாங்க. என்ன ஒன்றுனா அந்த படுத்து கிடக்கிறது ஒன்று தான் பிரச்சனையே. ஏன்னா வந்து அவங்க எந்திரிக்க மாட்டாங்களா, நமக்கு அந்த அடி போர்ஷன்ல எல்லாம் க்ரூம் பண்றது வந்து ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். இந்த பாத்தீங்களா, இப்ப நான் அடி போர்ஷன் க்ரூம் பண்றதுக்குள்ள அவங்க பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்படியே படுத்துருவா, அவ்வளவுதான் படுத்துட்டா. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் தான். பட் இந்த இது வந்து ஒரு கியூட்டா இருக்கும். நமக்கு காதுக்குள்ள இது எல்லாத்தையும் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து காலை தூக்கிட்டு ரிமூவ் பண்ண போறோம். ஸோ ஐ மீன் ரிமூவ் கிடையாது, கட்டு தான். ஸோ இவங்களுக்கு சிசரிங் பண்ணும்போது கூட கையை கொஞ்ச நேரம் விட்டா போதும், உடனே தலையை குனிஞ்சு படுத்துக்குவா. அந்த மாதிரி வந்து படுத்தே இருக்கிற மாதிரி ஒரு கேஸ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பாருங்க, நம்ம அடி வயிற்றை இப்போ நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ படுத்துருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனையே. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு கால்கள் எல்லாத்தையும் வந்து நீட் பண்ண போகிறோம். அந்த கால்கள் நீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாடியை ஒருக்கு செக் பண்ணிடலாம். கொஞ்சம் எந்திரிமா அப்படின்னா எந்திரிக்கவே இல்லை, எப்படி படுத்துட்டான்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் அந்த நீட்டாக செக் பண்ணிவிட்டு அந்த காலில் இருக்கிற ஃபர் எல்லாத்தையும் நம்ம வந்து சிசரிங் பண்ண போகிறோம். காலில் ஏற்கனவே வந்து ட்ரிம்மிங் போட்டு முடிச்சாச்சு. இது வந்து அன்ஈவனாக இருக்கும், கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சிசர் பண்ணி நம்ம நீட் பண்ணணும், அதுதான் முக்கியமான வேலை. அப்போ தான் வந்து நமக்கு அந்த தேவைப்படுற அந்த ஃபர் டைப் வந்து கிடைக்கும். ரவுண்ட் டைப்பாக அந்த கொண்டு வரணும் அப்படின்னா இது கண்டிப்பான முறையில் பண்ணணும். அப்புறம் ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் எல்லாத்தையும் வந்து சானிட்டரி போர்ஷன் எல்லாத்தையும் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த லெக் ஷேப்பிங் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக அந்த நீட்டாக அந்த பவு ஷேப்பில் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, லெக் ஷேப்பை. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா வந்து பாஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அன்ஈவனாக இருக்கும், நல்லா இருக்காது. அண்ட் ஃபைனலாக ஒரு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. குளிப்பாட்டும் போது தண்ணி பட்ட உடனே ஓட்டத்தை கேட்கணும், இங்கிட்ட அங்கிட்ட ஓட்ட தெரிச்சு ஓடிக்கிட்டு ஃபேஸ்க்குள்ளே தண்ணி போடுறது சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு நல்ல கண்டிஷ்னர் ஷாம்பு போடுங்க. ஷிட்ஸுஸ்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஷாம்புவோ என்ன வாங்கினாலும் சரி, அதில் வந்து கண்டிஷ்னர் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்க. ஏன்னா ஃபர் நிறையா இருக்கிற டாக்ஸுக்கு வந்து கண்டிஷ்னர் ரொம்பவும் முக்கியம். பார்த்தீங்களா, நல்லா தேய்ச்சி கொடுக்க வந்துக்கிட்டே இருப்பாள், மூஞ்சை கொடுத்துக்கிட்டே இருப்பாள். தேய்ச்சி கொடுக்கும்போது நல்லா குளிப்பாட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து அவளுக்கு வந்து ஒரு துவட்டிட்டு ப்ளோ ட்ரையர் எப்பயும் போல தான் எல்லா பப்பீஸ் கூடயும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் ப்ளோ ட்ரையரில். அண்ட் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ஒரு 360 வீடியோ எடுத்தோம். அழகாயிட்டா, பர்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக புசுன்னு தூக்கிக்கிட்டு இருந்தது. ஸோ அவங்க பெட் பேரண்ட்ஸே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. பார்த்தீங்களா அந்த கால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.